கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலே ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 5 இப்படியாய் சொல்கிறது, கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் நம் மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். ஆம், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களையும், குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களையும், சமுதாயத்தில் நடக்கிற சம்பவங்களையும் வைத்து மற்றவர்களை நாம் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். ஆம், ஒரு குடும்பம் ஒரு பிரச்சனையிலே தவிக்கும் பொழுதும், ஒரு குடும்பம் கடன் பிரச்சனையில் இருக்கும் பொழுதும், ஒரு குடும்பம் அவமானத்தினாலும் நிந்தையினாலும் சூழும் பொழுதும் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், இவர்கள் செய்த பாவத்தினால்தான், இவர்கள் செய்த அநியாயத்தினால்தான், இவர்கள் செய்த எல்லா துரோகத்தினால்தான் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பு, இப்படிப்பட்ட ஒரு மரணம், இப்படிப்பட்ட ஒரு அழிவு வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் நியாயத்திருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையும் அவர் நியாயம் தீர்க்கவில்லை. வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வருமளவும் நாம் யாரை குறித்தும் நியாயம் தீர்க்கக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் யோவான் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, ஒரு விபச்சார ஸ்திரீயை கையும் காலுமாக அவர்கள் கொண்டு வந்து இயேசு முன்பாக நிறுத்தி, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட இந்த மகள் கல்லெறியப்பட வேண்டும் என்று சொல்லி வேத பாரகரும் பரிசேயரும், அங்கே வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லா ஜனங்களும் அந்த மகளை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த மகளுடைய சூழ்நிலையை சற்று யோசித்து பாருங்கள். சுற்றி எல்லா ஜனங்களும் அந்த மகளை நியாயம் தீர்த்து கொண்டு கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோ தலை குனிந்து தரையிலே எழுதினார். பின்பு உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல் எறிய வேண்டும் என்று சொன்னபொழுது, அங்கு சுற்றிலும் இருந்த சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தங்கள் இருதயத்திலே கடிந்து கொள்ளப்பட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். ஒருவரும் கிடையாது. ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவால் அந்த நேரத்தில் அந்த மகளை நியாயம் தீர்த்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அதை செய்யவே இல்லை. அந்த மகளை பார்த்து சொன்னார், உன்னை நியாயம் தீர்த்தவர்கள் இங்கு இருக்கிறார்களா என்று பார் என்று சொன்னார். ஒருவரும் இல்லை என்று அந்த மகள் சொன்னார்கள். நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, இனி நீ பாவம் செய்யாது என்று சொல்லி ஒரு மறுவாழ்வை ஆண்டவர் கொடுத்தார். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய குணம் எப்பேற்பட்ட குணம்! நாமும் கூட மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் அவர்களை மன்னித்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். நியாயம் தீர்க்கிற காரியம் அல்ல, மன்னிக்கிற ஒரு இதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஒருவரை பார்க்கும் பொழுது அப்படியே சூழ்நிலையிலிருந்து நீங்கள் பார்த்து, ஐயோ அந்த மகள் கூனி குறுகி போய் நின்ற பொழுது ஆண்டவர் அந்த மகளுடைய இருதயத்தை பார்த்து ஒரு மறுவாழ்வை கொடுத்ததை போல, நாமும் கூட மற்றவருடைய இழப்பில், மற்றவருடைய கஷ்டத்தில், மற்றவருடைய நெருக்கத்தில் அவர்களை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற மேலான இருதயத்தோடு, கர்சனை உள்ள இருதயத்தோடு நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.